வராகினி சேனல் பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாத நாராயண இலை ரசம் எப்படி வைக்கிறதுங்க பார்க்கலாம். இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வாத நாராயண இலை எப்படி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கும் வாத நாராயண இலை. இது பார்த்தீங்க அப்படின்னா கீராநெல்லி கீரை மாதிரியே இதுவும் இருக்கும். ஆனால் கீராநெல்லி கீரையில் பின்னாடி மொட்டு எல்லாம் இருக்கும் இல்லையா, இதில் அப்படி கிடையாது. இதுதான் வாத நாராயண இலை. இதெல்லாம் ரசம் வைக்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். வாத நாராயண இலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உப்பும் அதே மாதிரி தான் தேவையான அளவு. புளி நான் குடம்புளி போடுறதுனால கொஞ்சமாக ஒரே ஒரு இது மட்டும் எடுத்துக்கிட்டேன். நாட்டுச்சக்கரை, தக்காளி, பூண்டு 10 பல், துவரம் பருப்பு 50 கிராம், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு, சீரகம், மிளகு, பெருங்காயம். காரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிளகு மட்டும் தான் எடுத்திருக்கேன் நான், வேறு எதையும் நான் சேர்க்கல அதில். இப்போ மிளகு, சீரகம், துவரம்பருப்பு இதை மூணையும் மிக்சியில் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். அப்படியே நம்ம ரசம் வைக்க வேண்டியதான். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். வாத நாராயண ரசம் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா துவரம்பருப்பு, மிளகு, சீரகம் இது எல்லாமே நான் மிக்சியில் ரன் பண்ணிட்டேன். இப்போ நான் பானையில் போட போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டம்ளர் தண்ணி, ரசம் இல்லையா அதனால் நல்லா இது கொதி வரட்டும். பாருங்கள், இன்னும் கொதி வரல. அதுக்குள்ளே நம்ம பெருங்காயம் இதெல்லாம் போட்டுடலாம். பெருங்காயம், மஞ்சள் இதெல்லாம் போட்டுடலாம். பூண்டு, புளி, குடம்புளி தான் கட் பண்ணி போட்டேன். தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பாருங்க, நல்லா துள்ளலை. பாருங்க, நல்லா துள்ளிடுச்சு. சூப்பர்பா. நல்லா துள்ளிடுச்சு ரசம். உப்பு போட்டுக்கிறேன். தேவையான நாட்டுச்சக்கரை போட்டுக்கோங்க. பாருங்க, வாத நாராயண இலை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். பூச்சி கீச்சி தான் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிக்கோங்க. இப்போ அதோட மிக்ஸ் பண்ண போகிறேன் ரசத்தோட. அவ்வளோதான். பாருங்க, நல்லா துள்ளிடுச்சு. நல்ல ஒரு கொதி வரட்டும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். வீடியோ பார்த்தோன்னே நல்லா பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்தாச்சு. ரசம் ரெடி. சூப்பர்பா. ஒரு பவுலுக்கு மாதிரி உங்களுக்கு காமிக்கிறேன். ரசனை மிகுந்த ரசம், சுவையான ரசம் ரெடி ஆயாச்சு. நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா. வாத நாராயண இலை ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஜம்முன்னு வந்திருக்கு. எனக்கு எங்கள் பக்கத்துலேயே இந்த மரம் இருக்கிறதுனால எனக்கு அடிக்கடி கிடைக்கும். நான் அடிக்கடி இந்த ரசம் வச்சு சாப்பிடுவேன். உங்களுக்கும் இந்த மாதிரி எப்பெல்லாம் கிடைக்குதோ இந்த இலை கண்டிப்பாக நீங்கள் ரசம் வச்சு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். டெய்லி என்னோடய வீடியோ 2:15 வரும். கண்டிப்பாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு, ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குட் ஃபுட், குட் லைஃப். தேங்க்யூ. இந்த வராகினி சேனலை பார்க்குற நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த ப்ரோக்ராமை இன்ஸ்டாகிராம்லேயும் டெலகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.